ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். அருமையான நல்லா ஹெல்த்தியான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செவ்வாழைப்பழம் மில்க் ஷேக்கு. அதுக்கு 2 செவ்வாழைப்பழம் எடுத்து தோலை உரிச்சிட்டு நான் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேங்க. பாதாம் பருப்பு ஒரு 10 பாதாம் பருப்பு போல் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பேரிச்சம்பழம் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கருப்பு திராட்சை மட்டும் நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க. பேரிச்சம்பழம் 5 பேரிச்சம்பழம் எடுத்திருந்தேன், விதைகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி கருப்பு திராட்சை ஒரு 10 திராட்சை, 1 டம்ளர் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போது மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பருப்பு சேர்த்திக்கோங்க. நீங்கள் பாதாம் பருப்பு மட்டும் இல்லாமல் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ நான் தண்ணி வடிக்காமல் அந்த திராட்சையை வந்து ஊற வச்சுருக்கிற திராட்சை சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தையும் தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், அதை அப்படியே சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தியாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா பாதாம் பருப்பு அரைப்படாது, கொஞ்சம் கொஞ்சம் வாயில் கடிப்படும். அதுக்காக நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்து செய்யலாம். மில்க் ஷேக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஆற வச்சுருக்கிற சில்னஸாக இருக்கிற பாலும் எடுத்து சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தியாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் இதில் வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவுமே தேவைப்படலைங்க. அதில் பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து திராட்சையில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸே எனக்கு கரெக்டாக இருந்தது, பேலன்ஸ் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி வாழைப்பழமும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதுக்காக எனக்கு நான் எந்த ஸ்வீட்டுமே ஆட் பண்ணலைங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு டம்ளரில் இந்த ஸ்மூத்தியை சேர்த்துட்டோம்னா அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளை சர்வ் பண்ணியாச்சு. காலையில் டீ காஃபி குடிக்கிற பதிலாக இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி குடிக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. எனக்கு இந்த மாதிரி பாருங்கள், 2 பேர் குடிக்கிறதுக்கு உண்டான அளவையான குவான்டிட்டி கிடச்சிருக்குது. அருமையான ரெட் பனானா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டீ காஃபி காலையில் குடிக்கிறது பதிலாக இந்த மாதிரி நல்ல அருமையான மில்க் ஷேக் போட்டு குடிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.